ஓம் சாந்தி சிஸ்டர், குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கோம் பிரதர். நீங்க குஷியா இருக்கிறீங்களா? டபுள் குஷியில இருக்கேன். அப்பா திரிகால தரிசியா நம்மள மாத்திட்டாரு இன்னைக்கு. திரிகால ஞானத்தின் திரிகால தரிசி நிலையில எல்லாரும் செட் ஆகி அப்படியே முரளியை கேட்கணும். அதான் சூப்பரா இருக்கும். சரி பிரதர். அந்த நிலையோட இருந்து நம்ம 16/7/2024 முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம். தேவதைகளின் எந்த ஒரு முக்கியமான குணம் குழந்தைகளாகிய உங்களிடம் எப்போதும் காணப்படணும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, புன்சிரிப்புடன் இருப்பதுதான். குழந்தைகளை சதா புன்சிரித்த நிலையில மகிழ்ச்சியோட இருப்பதாக காட்டுறாங்க. அது போல குழந்தைங்களாகிய நீங்க கூட சதா மகிழ்ச்சியுடன் இருக்கணும். எந்த ஒரு பிரச்சனை ஆனாலும் சரி புன்சிரிப்பினுடனே இருக்கணும். ஒரு பொழுதும் வருத்தம் அல்லது கோபம் வரக்கூடாது. எப்படி பாபா உங்களுக்கு சரி எது தவறு எதுன்னு புரிந்து கொள்ளும் உணர்வை கொடுத்திருக்கிறாரோ, பாபா எப்படி ஒரு பொழுதும் கோபப்படுவதில்லையோ வருத்தப்படுவதில்லையோ, அதே மாதிரி குழந்தைகளாக நீங்க கூட வருத்தம் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறாங்க பாபா. ஏன் அப்பா அப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஏன்னா மனசால ஒரு நேரத்துல ஒரு உணர்வை தான் வெளிப்படுத்த முடியும். நம்ம எப்பயும் பொன் சிரிப்போடே இருந்தோம்னா மகிழ்ச்சியின் உணர்வு மட்டும்தான் வெளிப்பட்டு இருக்கோம். அப்ப அந்த கோபமோ வெறுப்போ மற்ற உணர்வுகள்லாம் தூண்டப்படாது. அதனாலதான் எப்பவும் மகிழ்ச்சியோடயே இருங்கன்னு சொல்றது காரணம், குஷி குஷியா இருங்கன்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா ஒரு உணர்வை தான் மனசால அந்த சமயம் வெளிப்படுத்த முடியும். அந்த உணர்வுலயும் நீங்க நிலைச்சு இருந்துட்டீங்கன்னா வேற அந்த நேரம் டிராமா படி எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நீங்க அதுல அஃபெக்ட் ஆக மாட்டீங்க. அதனால அப்பா அப்படி சொல்றாரு. இல்லாட்டினா நீங்க அமைதியா இருந்துருங்க, அமைதி நிலையிலேயே நிலைச்சிருங்கன்னு ஏன் சொல்றாரு? ஒரு உணர்வை தான் அந்த மனசால அந்த நேரம் வெளிப்படுத்த முடியும். அதனாலதான் அப்படி சொல்றாரு. ஒண்ணு மகிழ்ச்சியா இருங்க, இல்ல அமைதியா இருங்க, பொன் சிரிப்போட இருங்க. இருக்கிறது கூட இது நல்ல ஒரு யுக்திதான் வருது. ஏன்னா நமக்கு கோபம் வராம இருக்கணும்னா நம்ம புன்சிரித்த நிலையில இருந்தோம்னா யார் மேலேயும் வெறுப்பும் வராது, கோபமும் வராது. இல்ல அதான் சொல்றேன். அந்த நேரம் மனசை செக் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஒரு உணர்வை தான் அதால வெளிப்படுத்த முடியும், ரெண்டாவது உணர்வு அதால வெளிப்படுத்த முடியாது. நம்மகிட்ட வேணா கண்ட்ரோல் இருக்கு, உணர்வு அந்த உள்ளுணர்வின் கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்கணும் இல்லையா? அதனாலதான் அந்த விஷயத்த பொன் சிரித்த முகத்தோட இருங்கன்னு சொல்றாரு அப்பா. நெக்ஸ்ட், எதையும் அறியாதிருப்பதும் டிராமாவில் விதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பாபா கேக்குறது என்ன? அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, எல்லையற்ற குழந்தைங்களுக்கு எல்லையற்ற தந்தை சொல்லி புரிய வைக்கிறாரு. லௌகீக தந்தை இந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டாரு. அவருக்கோ 5-7 குழந்தைகள் இருக்கலாம். இங்கோ ஆத்மாக்கள் அனைவருமே தங்களுக்குள் சகோதரர்கள். அவர்கள் அனைவருக்கும் நிச்சயமாக தந்தை இருப்பார். நாம் அனைவரும் சகோதரர்கள் என்று சொல்கிறார்கள். அனைவருக்காகவும் சொல்கிறார்கள். யார் வந்தாலும் நாம் எல்லாம் சகோதரர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவார்கள். டிராமாவிலோ அனைவருமே கட்டுண்டு இருக்கிறார்கள். இதை யாருமே அறிய மாட்டார்கள். இது போல் அறியாதிருப்பதும் டிராமாவில் விதிக்கப்பட்டிருக்குது தந்தை சொல்லி புரிய வைக்கிறார். டிராமால எல்லாருமே கட்டுப்பட்டிருக்கீங்க. இப்ப எல்லாருமே முக்தி தாமத்துல இருந்துட முடியாது. எல்லாரும் இங்க டிராமால பார்ட் பண்ணியே ஆகணும். கூடவே தந்தைக்குமே அந்த பார்ட்டு கிடைச்சிருக்கு. 100 வருஷம் இந்த சங்கம யுகத்துல பார்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்ப தந்தையும் இந்த 100 வருட காலம் இந்த நாடக சக்கரத்துல பார்ட் பிளே பண்றாரு. பக்தியில என்ன சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம போய் இறைவனோட மொத்தமா சேர்ந்து ஐக்கியம் ஆயிடுவோம், ஜோதியோட ஜோதியா ஐக்கியம் ஆயிடுவோம்னு சொல்லிட்டாங்க. கரைஞ்சு போயிடுவோம், மறைஞ்சு போயிடுவோம் ஆத்மா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப இறைவனே இந்த சாக்கார உலகத்துல பார்த்து பண்ண வேண்டியது இருக்குதுன்னா, அப்ப ஜோதியோட ஜோதி ஐக்கியமான அந்த ஆத்மாக்களும் சேர்ந்துதானே இங்க பார்த்து பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாரு. அதான் எல்லாருக்குமே இந்த டிராமால பாட்டு பிக்ஸ் ஆயிருக்குது, அது அனாதியா இருக்குது. அதனால எல்லாருமே இந்த டிராமால கட்டுண்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்றாரு. நெக்ஸ்ட், யாரு தேவதான்னு சொல்லப்பட மாட்டாங்க, யாரு தேவதான்னு சொல்வது சரி அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, கதைகள் முதலியவற்றை சொல்லும் போது சொல்றாங்க, பரமபிதா பரமாத்மா நமக, இப்போது அவர் யார் என்பது அவர்களுக்கு தெரியல. சொல்றாங்க பிரம்ம தேவதா, விஷ்ணு தேவதா, சங்கர் தேவதான்னு. ஆனால் எதையுமே புரிந்து கொண்டு சொல்றதே இல்ல. பிரம்மாவை உண்மையில் தேவதான்னு சொல்ல மாட்டாங்க, விஷ்ணு தேவதான்னு சொல்லப்படுறாரு. பிரம்மாவை பற்றி யாருக்குமே தெரியல. விஷ்ணு தேவதா என்பது சரிதான். சங்கரருக்கோ எந்த ஒரு பாகமும் இந்நாடகத்துல கிடையாது. அவருக்கு வாழ்க்கை வரலாறு இல்ல. சிவபாபாவிற்கு வாழ்க்கை வரலாறு இருக்குது.
அவர் வருவதே தூய்மை இழந்தவர்களை மீண்டும் தூய்மையாக்குறதுக்காக, புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்யறதுக்காக அப்படிங்கிறாங்க பாபா. அப்ப சங்கரனுக்கு இறுதி நேரம் நம்மளுடைய பார்ட்டு தான். நாம தான் சங்கரனா மாற போறோம். யோகத்தின் தபஸ்யாவின் இறுதி நிலை. 3ஆம் கண் முழுமையா நமக்கு எப்ப திறக்குமோ அப்பதான் சங்கரன் வெளிப்படுவார் அப்படின்னு நமக்குள்ள இருக்க விஷயம் அது சங்கரன்றது. ஆனா சிவபாபாவுக்கு தனியா ஒரு வாழ்க்கை வரலாறு இருக்குது. அவருடைய காரியமே என்ன? தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க கூடியவர். அப்ப இந்த சங்கரனை தான் சிவன் சொல்லி வச்சிருக்காங்க பக்தினா. அதனால அப்ப சொல்லிட்டு இருக்காரு, சங்கரன் வேற சிவன் வேற அப்படின்னு. சங்கரன் தேகதாரியா இருக்காரு, தேகதாரியா காமிச்சிருக்காங்க. அந்த தேகதாரிகள் நாம தான். ஆனா அது சூட்சும விஷயமா இருக்குது. ஆனா சிவனுக்கு உடல் கிடையாது, அவர் நிராகாரமானவரா இருக்காரு. அவர் இந்த பிரம்மம் மூலமா தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குறாரு அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆமா. நெக்ஸ்ட், எல்லாவற்றையும் விட அதிகமான ஆயுள் எந்த தர்மத்துக்கு இருக்குது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, இப்போது ஒரு ஆதிசநாதனா தேவி தேவதா தர்மத்தோட ஸ்தாபனை மற்றும் அனைத்து தர்மங்களின் விநாசம் நடைபெறுது. புதிய உலகத்துல இருக்க போவது நீங்கள் மட்டும்தான். என்னென்ன முக்கியமான தர்மங்கள் உள்ளனவோ அவற்றை நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. எல்லாருடைய பெயர்களையும் இங்க எடுத்துரைக்க இயலாது. சின்ன சின்ன கிளைகள் நிறையவே இருக்குது. முதல்ல தேவதா தர்மம், பிறகு இஸ்லாம். இவ்விஷயங்கள் குழந்தைகளாகி உங்களை என்று வேறு யாருடைய புத்தியிலுமே இல்ல. இப்போது அந்த ஆதிஷ்நாதனா தேவி தேவதா தர்மம் மறைந்திருக்குது. அதனால ஆலமரத்தின் உதாரணம் சொல்லப்படுகிறது. மரம் முழுவதும் நிற்குது, அஸ்திவாரம் இல்லை. அனைத்தையும் விட அதிகமான ஆயுள் இந்த ஆலமரத்திற்கு உள்ளது. ஆக இதில் எல்லாவற்றை காட்டிலும் அதிகமான ஆயுள் ஆதிஷ்நாதனா தேவி தேவதா தர்மத்துக்கு இருக்குது. அது எப்போது மறைந்து விடுதோ அப்போது பாபா சொல்கிறார், இப்போது ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை மற்றும் அநேக தர்மங்களின் விநாசம் நடந்தாக வேண்டும். அதனால் திரிமூர்த்தி உருவாக்கி உள்ளனர். ஆனால் அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப அதிகமா வாழ்ந்தது, அதிகமான இந்த ஆயுள் காலம் கொண்டது இந்த தேவி தேவதா தர்மம் தான். ஆதிசநாதனா தேவி தேவதா தர்மம் தான். அதுதான் அரை கல்பம் இருந்துச்சு. மற்றதெல்லாம் இப்ப கிளைகளா இருக்குது இந்த உலகத்துல. இப்ப தர்மங்கள் இருக்கு இல்லையா? கிறிஸ்துவ தர்மம், முஸ்லிம் தர்மம், இஸ்லாமிய தர்மம், பௌத்த தர்மம், சன்னியாச தர்மம், இதெல்லாம் இருக்கு இல்லையா? சீக்கிய தர்மம், இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் இப்ப பல தர்மமா மாறி இருக்கு. இந்த பல தர்மங்களின் விநாசம் இப்ப நடக்க போகுது. ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை இதே நேரத்தில் ஆரம்பிக்குது அப்படின்றத சொல்றாரு. எந்த ஸ்தாபனை, எந்த தர்மத்தின் ஸ்தாபனை ஆரம்பிக்குதுன்னு சொல்றாரு? ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை. அத சிவன் நம்ம பாபா இப்ப ஸ்தாபனை செய்துட்டு இருக்காரு. அந்த தர்மங்கள்லாம் இப்ப விநாசமாக போகுது அப்படின்றத புரிய வைக்கிறார். நெக்ஸ்ட், கல்ப விருட்ச சித்திரத்தை காட்டி மனிதர்களுக்கு எப்படி புரிய வைக்கணும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, குழந்தைங்க நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க, உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் பகவான், பிறகு பிரம்மா விஷ்ணு சங்கர், பிறகு சிருஷ்டியில் வர்றாங்க. தேவி தேவதைகள் என்றால் அவர்களுடையதை விட உயர்ந்த தர்மம் வேற இல்ல. பக்தி மார்க்கமும் டிராமாவில விதிக்கப்பட்டிருக்கு. முதலில் சிவனை வணங்கி பக்தி செய்யறாங்க, பிறகு தேவதைக்கு பக்தி செய்யறாங்க. இது பாரதத்தின் விஷயம்தான். மற்றவர்கள் தங்களுடைய தர்மம் வழிமுறை எப்போது தொடங்குதுங்கிறதையே புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஆரியர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் மிகவும் பழையவர்கள். உண்மையில் ஆதிசநாதனா தேவி தேவதா தர்மம் தான் அனைத்தையும் விட பழமையானது. நீங்கள் விருட்சத்தை பற்றி சொல்லி புரிய வைக்கும் போது தாங்களாகவே புரிந்து கொள்ளுவாங்க. நமது தர்மம் இன்ன சமயத்தில் வரும். அனைவருக்கும் கிடைத்துள்ள அனாதி அவினாஷி பாகத்தை நடித்தாக வேண்டும். இதில் யார் மீதும் எந்த குற்றமும் தவறோ சொல்ல முடியாது. பாவாத்மாவாகவோ ஏன் ஆகியிருக்கிறார்கள் என்று மட்டும் சொல்லி புரிய வைக்கப்படுகிறது. மனிதர்கள் சொல்லுவார்கள், நாம் அனைவரும் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள், பிறகு சகோதரர்கள். அனைவரும் ஏன் சத்யுகத்தில் இல்லை? இதுக்கு அனைவரும் எல்லையற்ற, ஆனால் டிராமாவின் அது போல பாகம் இல்லை. இந்த அனாதி டிராமா உருவாக்கப்பட்டதாகும். இதில் நிச்சயமையுங்கள், வேறு எந்த விஷயமும் பேச வேண்டாம் என்று பாபா சொல்றாங்க. இந்த டிராமாவே அனாதி டிராமாவா இருக்கு, அதுலயும் அழியாத டிராமாவா இருக்கு, அவினாசி டிராமாவா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிராமால எல்லாமே எங்கெங்க எந்த நேரத்துல பிக்ஸ் ஆயிருக்குமோ அது அந்தந்த நேரத்துல நடக்கும் அப்படின்றத சொல்றாரு. சத்தியுகத்துல தேவதைங்க தான் வாழ முடியும், திரேதாயுகத்துல
தேவதைங்க தான் வாழ முடியும். இந்த துவாபர யுகத்துல தான் மற்ற தர்மத்தினர் ஆத்மாக்கள் வர வேண்டியது இருக்குதுன்னு டிராமால அப்படிதான் முதல் பாகத்துல ஷூட் ஆயிருக்குது. அதுதான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னு சொல்றாரு இல்லையாப்பா. அதனாலதான் ஒவ்வொரு தர்மத்தின் ஆத்மாக்கள் எந்த சமயம் வரணும்னு டிராமால பிக்ஸ் ஆயிருக்குதோ, விதிக்கப்பட்டிருக்குதோ அந்த சமயம் தான் வரும் அப்படிங்கறத சொல்றாரப்பா. இப்ப நம்ம இது நம்ம உலகத்துல கூட சொல்றாங்க இல்லையா, ஊர்ல கூட சொல்றாங்க இல்லையா, எல்லா நேரம் வரும்போது வரும் பாப்புன்னு சொல்றாங்க இல்லையா. அந்த மாதிரிதான் இந்த டிராமால எந்த நேரம் விதிக்கப்பட்டிருக்குதோ அந்த நேரம் தான் அவங்க வர முடியும் அப்படிங்கறத சொல்றாரு. அப்பா கூட கலியுக இறுதியில தான் வரணும்னு ஒரு பார்ட் இருக்குது. அந்த டைம் வரும்போது நான் ஒரு செகண்ட் கூட தாமதிக்கிறது இல்ல, அந்த செகண்ட் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அது போல பரந்தாமத்துல இருக்கும் போது எல்லா ஆத்மாக்களுக்கும் ஒரே ஒரு சங்கல்பம், ஒரு ஈர்ப்பு வரும். நான் முதல்ல ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா. இப்ப நான் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அப்படின்னு ஒரு ஈர்ப்பு ஏற்படும் இந்த சாக்கார உலகத்தின் மீது ஆத்மாக்களுக்கு. அப்ப எந்த தர்மத்து ஆத்மாக்களுக்கு வர வேண்டியது இருக்குதோ அந்த தர்மத்தின் ஆத்மாக்களுக்கு அந்த சமயம் ஈர்ப்பு ஏற்படுது. இந்த டிராமால நம்ம வந்து பார்ட் பிளே பண்றதுக்கு அந்த சமயம் அவங்க இறங்கி வந்துடுறாங்க அப்படிங்கறத புரிய வைக்கிறாரு. இதுதான் டிராமாவுடைய ஞானம். எல்லைக்குட்பட்ட டிராமா, எல்லையற்ற டிராமாவில் ஹீரோ பார்ட் பத்தி பாபா கூறியிருக்கிறது என்ன? இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளவு தூய்மையாக இருந்தீங்க, இப்போது தூய்மையற்றவர்களாக ஆயிருக்கிறீங்க. அதனால அழைக்கிறீங்க, ஹே பத்தித்த பாவனா வா என்று. முதலிலோ நீங்கள் அனைவரும் தூய்மையாக வேண்டும், பிறகு நம்பர்வார் பாகத்தை நடிப்பதற்காக வர வேண்டும். ஆத்மாக்கள் அனைவரும் மேலே இருக்கிறாங்க, பாபாவும் மேலே இருக்கிறார். பிறகு அவரை அழைக்கிறாங்க, வாருங்கள் என்று. அவர் கூப்பிட்டதுமே வந்து விடுவதில்லை. என்னுடைய பாகமும் டிராமாவில் விதிக்கப்பட்டிருக்கு. எப்படி எல்லைக்குட்பட்ட டிராமாவிலும் கூட பெரிய பெரிய முக்கிய நடிகர்களுக்கு பாகம் உள்ளது. அது பிறகு எல்லையற்ற டிராமா அனைவரும் எல்லைக்குட்பட்ட டிராமாவிலும் கூட பெரிய பெரிய முக்கிய நடிகருக்கு பாகம் உள்ளது. இது பிறகு எல்லையற்ற டிராமா அனைவரும் டிராமாவின் பந்தனத்துல கட்டுப்பட்டிருக்கிறாங்க. இதனுடைய அர்த்தம் கயிற்றில் கட்டப்பட்டிருக்கிறீர்கள் என்பதல்ல. இதை பாபா சொல்லி புரிய வைக்கிறார். அது ஜடமரம். விதை சைதன்யமாக இருந்தால் அதற்கு தெரிந்திருக்கும் மரம் எப்படி பெரிதாகி பிறகு பலன் தருகிறது என்று. இவர் பாபா இந்த மனித சிருஷ்டி ரூப மரத்தின் சைதன்ய விதையாக இருக்கிறார். இது தலைகீழான மரம் அப்படின்னு சொல்றாங்க பாபா. அந்த உலகியல் டிராமா எப்படி இருக்குது, இந்த உண்மையான இந்த டிராமா எப்படி இருக்கு, எல்லையற்ற டிராமா, எல்லைக்குட்பட்ட டிராமான்னு ரெண்டு விதமா சொல்றாரு. இந்த உலகத்துல சினிமாலாம் இருக்குது, கதாபாத்திரங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, ரஜினி, கமல், விஜய் அப்படிலாம் இருக்காங்க இல்லையா. அவங்களுக்கு எல்லாம் முக்கியமான பார்ட் எல்லாம் ஒரு படத்துல இருக்குதுன்னா அவங்கவுங்க அந்தந்த சமயம் தான் வந்து பார்ட் பண்றதுக்கு அங்க டிராமால பிக்ஸ் ஆயிடுக்குது. அது போலதான் இங்கேயும் இந்த டிராமாலையும் அங்கங்க முக்கியமான கதாபாத்திரங்கள்லாம் இருக்காங்க அப்படின்றத சொல்றாரு. அத ஹீரோ ஹீரோயின்ஸ் தேவதைகள் யாரு, சத்தியுகத்துல வாழ்ந்தவங்க ஹீரோ ஹீரோயின் பார்ட் பண்றாங்க. கூடவே இங்க உலகியல் டிராமால கூட இந்த ஃபாரின் மாப்பிள்ள, செகண்ட் ஹீரோ அப்படிலாம் வராங்க இல்லையா, செகண்ட் ஹீரோயின். அந்த மாதிரி இந்த தர்ம பிதாக்கள், தர்மாத்மாக்கள், மகானாத்மாக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் இவங்க கூட முக்கியமான கதாபாத்திரங்கள் கொண்டவங்களா இருக்காங்க. முகமது நபி வந்தாரு, கிறிஸ்து வந்தாரு, இயேசு வந்தாரு, குருநானக் வந்தாரு, ஆதிசங்கரர் வந்தாரு. இப்படி தர்ம ஆத்மாக்கள்லாம் இருக்காங்க, தர்ம பீதாக்கள் இருக்காங்க இல்லையா, புத்தர் வந்தாரு. இப்படி இவங்களுக்கும் இந்த டிராமால முக்கியமான கதாபாத்திரங்கள்லாம் இருக்குது துவாபர யுகத்துல. அப்ப அவங்களும் வந்து அந்த சமயத்துல வந்து முக்கிய கதாபாத்திரங்களா இருக்காங்க இந்த டிராமால அப்படின்னு சொல்றாரு. அங்க எப்படி உலகியல் டிராமால எப்படி முக்கியமான கதாபாத்திரங்கள்லாம் இருக்காங்களோ அது போல இந்த எல்லையற்ற டிராமாலையும் முக்கியமான கதாபாத்திரங்கள்லாம் அங்கங்க இருக்காங்க அப்படின்றது சொல்றாரு. நெக்ஸ்ட், யாருடையது எல்லைக்குட்பட்ட வைராக்கியம், யாருடையது எல்லையற்ற வைராக்கியம் பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன பதில் அப்படின்னா, இங்கே பாபா ஸ்லோகன் எதையும் உச்சரிக்கிறது இல்ல. அவர்கள் கிரந்தத்தை படித்து பிறகு அர்த்தத்தை அமர்ந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. இது படிப்பு என்பதை சொல்லி பாபா புரிய வைக்கிறாரு. இதில் ஸ்லோகன் முதலியவற்றிற்கு அவசியம் இல்லை. அந்த சாஸ்திரங்களின் படிப்பில் எந்த ஒரு நோக்கமோ குறிக்கோளோ கிடையாது. ஞானம், பக்தி, வைராக்கியம் என்று சொல்லவும் செய்யறாங்க. இந்த பழைய உலகம் விநாசமாகிறது. சன்னியாசிகளுடையது எல்லைக்குட்பட்ட வைராக்கியம், உங்களுடையது எல்லையற்ற வைராக்கியம். சங்கராச்சாரியார் வருகிறார், அப்போது கற்பிக்கிறார் வீடு வாசல் மீது வைராக்கியம் வைப்பது பற்றி.
அவரும் ஆரம்பத்தில் சாஸ்திரங்கள் முதலியவற்றை கற்பிக்கவில்லை. எப்போது அதிக பெருக்கம் ஏற்படுகின்றதோ அப்போது சாஸ்திரங்களை உருவாக்க தொடங்குகின்றனர். முதலிலோ தர்மஸ்தாபனை செய்பவர் ஒருவர் தான் இருக்கிறார். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிறார்கள். இதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஆமா, எல்லைக்குட்பட்ட வைராகியம் வந்து இந்த சன்னியாசிகள் கிட்ட இருக்குது. ஆனா உங்ககிட்ட என்ன இருக்குது? எல்லையற்ற வைராகியம் இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போயிட்டாங்க. இல்லற வாழ்க்கையில இருந்து எங்களால காமத்தை விட முடியாது, கோபம் இல்லாம இருக்க முடியாது, பற்றுதலை விட முடியாது, பேராசை அகங்காரத்தெல்லாம் இங்க இல்லற வாழ்க்கையில இருந்து காட்ட முடியாது. ஏன்னா பெண்கள் வந்து நரகத்தின் வாசலா இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க வீடு வாசலை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப இதெல்லாம் எல்லைக்குட்பட்ட வைராகியம். வைராகியம் இருக்குது, நம்ம முக்தி அடையணும் அப்படின்ற எண்ணம்லாம் நல்ல எண்ணம் வச்சிருக்காங்க, போறாங்க. ஆனா எப்படி போறாங்க? மற்றவர்களை தடுக்கி விட்டுட்டு போயிட்டாங்க பாத்தீங்களா? இல்லறத்துல இருந்து மற்றவங்க எல்லாம் வருத்தப்படுவாங்க அப்படின்றதுக்காண்டி ஒரு இது இல்லாம தங்களுடைய சுயநலத்தின் ஒரு விஷயமா தானே ஆயிடுச்சு அது. அதனாலதான் சொல்றேன். அப்ப அது எல்லைக்குட்பட்ட வைராகியம் அப்படின்னு. ஆனா நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லையற்ற வைராகியம் உடையவரா இருக்கீங்க. இல்லறத்துல இருந்தும் நாங்க காமத்தை விடுவோம், கோபம் இல்லாம இருப்போம், பற்றுதல் இல்லாம இருப்போம், பேராசை அகங்காரத்தை எதுவும் காட்டாம 5 விகாரத்தையும் இந்த ராவண ராஜ்யத்தையும் முடிச்சுட்டு போவோம் அப்படின்ற எல்லையற்ற வைராகியம் உங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு அப்பா. அப்ப நீங்க இங்க வாழும் போது எப்படி வாழ்றீங்க? இந்த உலகத்துலதான் வாழ்றீங்க, இல்லறத்துலதான் வாழ்றீங்க. இருந்தாலும் எப்படி தாமரை சேத்துல இருந்தாலும் அதுல இருந்து விலகி தனியா தண்ணியில கூட ஒட்டாம சேறு கூட ஒட்டாம தனியா பூத்து நிக்குது இல்லையா தாமரை, அது போல நீங்களும் இல்லறத்துல இருந்தாலும் இந்த கலியுக சேர்ல இருந்தாலும் ஆத்ம உணர்வுல விடுபட்டு இருக்கிறீங்க. அதுதான் எல்லையற்ற வைராகியம் அப்படின்னு அப்பா சொல்றாரு. அவங்க வந்து சாஸ்திரத்தை படிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க உங்களுக்கு நேரடியா பரமாத்மா வந்து கற்பிச்சுட்டு இருக்காரு இந்த ஞானத்தை அப்படின்றாரு. யார் அனாதைகளாக உள்ளனர் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, குழந்தைகளாகிய நீங்கள் படைப்பவர் மற்றும் படைப்பு பற்றி தெரிஞ்சிருக்கிறதன் மூலம் ஆஸ்திகர் ஆகிவிடுறீங்க. நாஸ்திக தன்மையில் எவ்வளவு துக்கம் இருக்குது. அனாதைகளாக ஆயிடுறாங்க, தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டே இருக்கிறாங்க. சொல்கிறார்கள் இல்லையா, உங்களுக்குள் அடித்துக் கொள்கிறீர்கள், உங்களுக்கென்று பெற்றோர் உற்றார் யாரும் இல்லையா என்று. இச்சமயம் அனைவரும் அனாதைகளாக ஆகியிருக்காங்க அப்படிங்கிறாங்க பாபா. அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆமா, சின்ன பிள்ளைங்க அடிச்சுட்டா உங்களுக்கு அம்மா அப்பா எல்லாம் யாரும் கிடையாதா, இப்படி சண்டை போட்டுக்கிட்டு கிடைக்கீங்க அப்படின்னு அண்ணன் தம்பி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தா, சின்ன பிள்ளைங்க சண்டை போட்டுட்டு இருந்தா, ஒரே வீட்டு பசங்க சண்டை போட்டு இருந்தா அப்படி பேசுவாங்க. உங்களை எல்லாம் கண்டிக்கிறது கால் இல்லையா அப்படின்னு. அதனாலதான் முழு உலகமுமே அனாதைகளா போயிருச்சு. அதனாலதான் எல்லாரும் ஒருத்தர் மாத்தி சண்டையிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனா உங்களுக்கு யாரு கிடைச்சிட்டா? உங்களுக்கு தான் பெற்றோர் இருக்காரு இல்லையா, அப்பா வந்துட்டாரு இல்லையா அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க அனாதைங்க இல்ல, உங்களுக்கு அப்பா வந்துட்டாரு, உங்களை கண்டிக்கிறதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு. கண்டிக்கிறது இல்ல, அன்பால சொல்லி இந்த காரியம்னா நீங்க செய்ய வேண்டியது இருக்குன்னு அப்பா நமக்கு ஸ்ரீமத் கொடுத்து நம்மள அன்பால திருத்துறாரு. அத சொல்றாங்க, பெற்றோர் உங்களுக்கு இருக்காரு அப்படின்னு. உண்மையான தந்தை, ஆத்மாக்களுக்கு உண்மையான தந்தை இந்த பரமாத்மா மட்டும் சொல்றாரு இல்லையா. அப்ப உண்மையான உறவு இந்த பரமாத்மா மட்டும்தான் அப்படின்னு புரிய வைக்கிறாங்க. எந்த யுகங்களையும் சங்கமத்தை புருஷார்த்தம்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, புதிய உலகத்துல தூய்மை, சுகம், சாந்தி அனைத்தும் இருந்தது. அளவற்ற சுகம் இருந்தது, அது சத்யுகத்தினுடையது. இது கலியுகத்தினுடையது. இப்போது உங்களுடையது சங்கம யுகம். இந்த புருஷோத்தம சங்கம யுகம் ஒன்றுதான் உள்ளது. சத்யுகம் திரேதாவின் சங்கமத்தை புருஷார்த்தம்னு சொல்ல மாட்டாங்க. இங்கே இருப்பவர்கள் அசுரர்கள், அங்கே இருப்பவர்கள் தேவதைகள். என்ன தெரிஞ்சிருக்கிறீங்க, இது ராவண ராஜ்யம் அப்படிங்கிறாங்க பாபா. புருஷார்த்தத்தின் யுகம் இந்த சங்கம யுகம் தான். எந்த சங்கமும் கலியுகமும் சத்தியுகமும் சேரக்கூடிய இந்த சங்கமம் தான் புருஷார்த்தத்துக்கான யுகம். ஏன்னா கலியுகம்ங்கிறது அசுர குணங்கள் நிறைந்த ராவண ராஜ்யமா இருக்குது. சத்தியுகம்ன்றது தெய்வீக குணங்கள் நிறைஞ்ச தெய்வீக ராஜ்யமா இருக்குது. அப்ப ராமராஜ்யமா இருக்குது. அப்படிங்கிறப்ப அசுர குணத்துல இருந்து தெய்வீக குணத்துக்கு போகணும்னா இந்த நேரத்துலதான் புருஷார்த்தம் பண்றதுக்கான ஒரு யுகம் தேவைப்படுது. அப்ப இந்த சங்கம யுகத்தை தான் புருஷார்த்தத்தின் யுகம்னு சொல்ல முடியும். சத்தியுகமும் திரேதா யுகமும் சேர்றது அங்க ஒரு சங்கமம் இருக்குது இல்லையா,
அத வந்து புருஷார்த்தத்தின் யுகம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்க ஆல்ரெடி தேவதைகள் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. தேவதைகள் வாழக்கூடிய அந்த ராஜ்யம் ராமராஜ்யமாவே இருக்குது அப்படின்றத சொல்றாரு. அங்க ராமராஜ்யமா இருக்குது. அதுக்கு அங்க தேவைப்படாத புருஷார்த்தம். ஏன்னா எல்லா மனிதர்களுமே அங்க ஓரளவுக்கு தெய்வீக குணங்கள் நிறைஞ்சவங்களாவே இருக்காங்க அப்படின்றத சொல்றாரப்பா. எது மண்ணில் புரண்டு அழுக்காவது போல நாமும் அழுக்காகி விட்டோம் அப்படின்னு பாபா சொல்றாங்க. நம்மள வந்து பாபா கழுதைக்கு ஒப்பிடுறாங்க. ராவணனுக்கு மேலே வந்து கழுதையின் தலையை காட்டுறாங்க. கழுதை வந்து எவ்வளவுதான் சுத்தப்படுத்தி அதன் மீது துணியை வைத்தாலும் கழுதை பிறகு மண்ணில் புரண்டு துணியை அழுக்காக்கி விடும். பாபா உங்கள் துணியை அழகாக தூய்மைப்படுத்துகிறார். பிறகு ராவண ராஜ்யத்துல புரண்டு அழுக்காகி விடுறீங்க. ஆத்மா சரீரம் இரண்டுமே தூய்மை இழந்து விடுது. நீங்கள் அலங்காரம் முதலியவையும் வீணாக்கி விட்டீங்க. பாபாவை பத்தித்த பாவனர் என்கிறாங்க. நீங்கள் மக்கள் கூட்டம் நிறைந்த சபையில சொல்ல முடியும், நாம் பொற்கால யுகத்தில் எவ்வளவு அலங்கரிக்கப்பட்டவர்களாக இருந்தோம், எவ்வளவு முதல் தரமான ராஜ்ய பாக்கியம் இருந்தது. பிறகு மாயா ரூப தூசியில் புரண்டு அழுக்காகி விட்டோம் அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஆமா, இப்ப தெய்வீக ராஜ்யம் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தீங்க, பக்கா ராயல் குலத்தை சேர்ந்தவங்களா இருந்தீங்க. ஆனா இங்க பாருங்க, இங்க துவாபர யுகத்துல வாம மார்க்கத்துல வந்ததுக்கு அப்புறம் ராவண ராஜ்யத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கழுத மாதிரி மாறி போயிட்டீங்க. மொத்தமாவே அழகா தேவதைகள் எவ்வளவு அழகா இருக்கிறதா காட்டுறாங்க. அந்த மாதிரி அழகா இருந்தவங்க எப்படி அசிங்கமானவங்களா ஆயிட்டாங்க. ஆமா, அதான் 5 விகாரங்களின் இப்படி அந்த சிறையில மாட்டிக்கிட்டீங்க இல்லையா, அதனால இப்படி ஆயிட்டீங்க அப்படின்றத சொல்றாரு. அதனாலதான் ராவணனை எப்பயும் காட்டும் போது 10 தலை ராவணனை காமிச்சிட்டு மேல அந்த கழுதையின் இதை காமிப்பாங்க, கழுதையோட முகத்தை காமிப்பாங்க. இந்த கழுதை மாதிரி ஆயிடுவீங்க, இந்த கழுதை மாதிரி நீங்க ஆயிடுவீங்க இந்த 10 விகாரத்துக்குள்ள போனீங்கன்னா, இங்க எச்சரிக்கையா இல்லைன்னா இப்படி ஆயிடுவீங்க அப்படிங்கறத சொல்றாரு. இப்ப புருஷார்த்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, ரெண்டுக்கு நடுவுல நிக்கிறோம் நம்ம. அங்கிட்டும் தெய்வீக குணங்களை தாரணம் செஞ்சுட்டு போனீங்கன்னா தேவதையா மாறிடுவீங்க. இல்ல இந்த ராவண ராஜ்யத்துல இந்த பக்கம் உலகில் வாழ்க்கை பின்னாடி போனீங்கன்னா கழுத மாதிரி மாறிடுவீங்க. எப்படி மாறணும்னு உங்களுக்கு ஆசை அப்படின்றது கேட்கிறாரு. அத சொல்லிட்டு சொல்றாரு, அப்பா வந்து நான் ஆத்மாங்கிற துணிய வந்து அப்பா ஞானம்ங்கிற சோப்புனால கிளீன் பண்றேன், துவைச்சு அழகா மாத்தி தரேன் உங்களுக்கு. ஆனா நீங்க என்ன செஞ்சு வைக்கிறீங்க, துவாபரத்துல இருந்து அந்த அழகான ட்ரெஸ்ஸ அழுக்கு பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றேன் இந்த விகாரத்துல போய். இப்ப மறுபடியும் தந்தை வந்திருக்கேன், மறுபடியும் உங்க ஆத்மாங்கிற துணியில ஒட்டியிருக்க அழுக்க போறா ஞானம்ங்கிற சோப்பை கொடுத்து கிளீன் பண்ணி தரேன் அப்படிங்கறத சொல்றேன். எதை கணக்கெடுப்பதுல புத்தி வீணாகுது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, பாபா சொல்றாரு, இது இருள் நிறைந்த நகரம், பகவானை வந்து சர்வ வியாபின்னு சொல்லிட்டாங்க. என்னென்ன நடந்ததோ அது அப்படியே திரும்பவும் நடைபெற போகுது. இதில் குழம்பி போகிறதுக்கு தேவையில்லை. 5000 ஆண்டுகள்ல எத்தனை நிமிடம் மணி வினாடிகள் இருக்குது என்பதையும் அனைத்து தர்மங்களை சேர்ந்தவர்களின் கணக்கையும் எடுத்து ஒரு குழந்தை அனுப்பி இருந்தார். இதில் புத்தி வீணாக போகுது. பாபா உலகம் எப்படி நடைபெறுகிறது என்பதை அப்படியே சொல்லி புரிய வைக்கிறார் அப்படின்னு. எப்படி நடக்குதா இல்ல, ஒரு பாபா குழந்தை வந்து 5000 வருஷத்தினுடைய நிமிஷம் மணி வினாடி எல்லாம் கணக்கெடுத்து அந்த தர்மத்தை சேர்ந்தவங்க எப்ப வந்தாங்க அப்படிங்கறதையும் கணக்கெடுத்து அனுப்பி வச்சிருந்தாராம். அதனால என்ன அது வேஸ்ட், அதனால என்ன புண்ணியம் இருக்கு, அத பத்தி எல்லாம் நீங்க ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாங்க பாபா. ஓகே ஓகே, இதெல்லாம் செய்ய வேணாம் நீங்க அப்படின்றத சொல்ற. ஞானத்தின் விஷயத்த புரிஞ்சு வச்சிருந்தா போதும், டைம் செகண்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறீங்க. ஆத்மா உணர்வுல வர்றதுக்கு முயற்சி செய்யுங்க. பரமாத்மா நினைவுல இருந்து பாவ கர்மங்களை அழிங்க. டிராமாவை நினைவு செஞ்சு சக்கரவர்த்தி ராஜா ஆகணும்னா தெய்வீக குணங்களை தாரணம் செய்யுங்க. ஞானம், குணம், சக்தி இத நீங்க தாரணம் செய்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் மிச்சம், நீங்க தெய்வீக சம்ஸ்காரத்தை உருவாக்குவீங்க. இப்படி இந்த நேரம் இந்த உலகியல் விஷயத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா இந்த நேரம் செகண்ட் நிமிஷம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறீங்க, ஒண்ணும் செய்யப்படுறதுல வேஸ்ட் அப்படிங்கறத சொல்றேன். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, தெய்வீக சம்ஸ்காரத்தை உருவாக்குறதுக்கான காரியத்தை செய்யுங்க அப்படிங்கிறாரு. ஆமா. நெக்ஸ்ட், யாருடைய செயல்கள் பற்றி ஒருவருக்குமே தெரியாது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, பிரஜாபிதா பிரம்மா கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர்
அவருடைய செயல்கள் பற்றி யாருக்குமே தெரியாது. விராட ரூபத்தை அமைத்திருக்கிறாங்கன்னா பிரஜாபிதா பிரம்மாவையே அதிலிருந்து எடுத்துட்டாங்க. பாபாவையும் பிராமணர்களையும் பற்றி சரியான முறையில் புரிந்து கொள்ளவே இல்லை. அவரை ஆதிதேவ்னு சொல்றாங்க. பாபா சொல்லி புரிய வைக்கிறாரு, நான் இந்த மரத்தின் விதை வடிவமாக இருக்கிறேன், இது தலைகீழான மரம். பாபா சத்தியமாக சைதன்யமாக ஞான கடலாக இருக்கிறார், அவருக்குத்தான் மகிமை செய்யப்படுது அப்படிங்கிறாங்க பாபா. அப்பதான் சைத்தன்யமானவர், அவர் தான் ஞான கடல். அப்ப சைத்தன்யமானவருக்கு தான் அங்க துவாபர யுகத்துல இருந்து கோயில் எழுப்பப்படுது ஜட ரூபத்துல. ஆனா உண்மையிலேயே அப்பா சைத்தன்யமா இருக்காரு அப்படின்றத சொல்றாரு. சைத்தன்யமானவரின் மகிமை தான் அங்க ஜட ரூபத்துல துவாபர யுகத்துல இருந்து செய்யப்படுது அப்படின்னு புரிய வைக்கிறாங்க. பிரம்மாவோட இது செயல்களை பற்றியுமே யாருக்கும் தெரியாம தான் இருக்குது. அவர் யாருடைய செயல்கள் பற்றி ஒருவருக்கும் தெரியாம இருக்குன்னா பிரம்மாவினுடைய செயல்கள் பற்றியும் ஒருத்தருக்கும் தெரியாம தான் இருக்குது அப்படிங்கிறாங்க பாபா. அவரு பிரஜாபிதா பிரம்மா எப்படி பிராமணர்களை எப்படி வந்தாரு அதெல்லாம் யாருமே ஒண்ணுமே புரிஞ்சுக்கவே இல்ல, ஆதிதேவன் மட்டும் சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. ஆமா, ஆதிதேவன் மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா உண்மையான விஷயம் அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன காரியம் செய்தாரு, எதனால அவருக்கு அந்த பேர் வந்துச்சுன்றதெல்லாம் யாருக்கும் மனிதர்களுக்கு தெரியல அப்படிங்கிறாரு. ஆத்மா பரமாத்மா பற்றி பாபா கூறியிருக்கிறதுன்னு அதுக்கு என்ன ஆன்சர்னா, ஆத்மா இல்லைன்னா நடக்கவும் முடியாது. கர்ப்பத்திலும் கூட 5-6 மாதங்களுக்கு பிறகு ஆத்மா பிரவேசம் ஆகுது. இதுவும் டிராமாவில் விதிக்கப்பட்டிருக்கு. பிறகு ஆத்மா வெளியேறிவிட்டால் முடிந்தது. ஆத்மா அழியாதது, இது உலகத்தின் பாகத்தை நடிக்குது. இதை பாபா உணர வைக்கிறாரு. ஆத்மா இவ்வளவு சிறிய புள்ளியாக இருக்குது, இதில் முடிவே இல்லாத பாகம் நிறைந்துள்ளது. பரமபிதாவும் ஆத்மாதான், அவர் ஞான கடல்னு சொல்லப்படுறார். அவர் தான் ஆத்மாவை உணர வைக்கிறார். அவர்களோ பரமாத்மா சர்வசக்திவான் அப்படின்னா சொல்லிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆமா, ஆத்மா இப்ப சரீரத்தை விட்டுருச்சுன்னா அது இன்னொரு சரீரத்தை எடுக்க போயிருது. ஆத்மா ஒரு போது அழியாது, இந்த சரீரத்துக்கு தான் அழிவு இருக்குது. அப்ப ஆத்மா சைத்தன்யமானதுன்னு புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கறத சொல்றாரு. ஆத்மாவுக்கு அழிவே இல்லை. அதே போலதான் பரமாத்மாவும் சைத்தன்யமானவர், அவருக்கும் அழிவே கிடையாது. அவரும் நம்மளை போல ஒரு ஆத்மாவா இருக்காரு அப்படிங்கறத சொல்றாரு அப்ப ஆத்மாக்களுக்கு அழிவே கிடையாது. அது போல இந்த டிராமாவுக்கும் அழிவே கிடையாது. அதனாலதான் ஆத்மா பரமாத்மா டிராமா மூணுமே அனாதி அவிநாசின்னு அப்பா சொல்றாரு. இது அழிவற்றது அப்படின்னு. நெக்ஸ்ட், எதன் பாவனையினால் சாட்சாத்காரம் கிடைக்குது அப்படின்னு பாபா கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, பரமாத்மா சர்வசக்திவான், 1000 சூரியனை விட பிரகாசமானவர் மட்டும் சொல்லியிருக்காங்க. ஆனால் எதையுமே புரிஞ்சுக்கவே இல்லை. பாபா சொல்றாரு, இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்துலதான் வர்ணனை செய்யப்பட்டிருக்கு, மேலும் சாஸ்திரங்களையும் எழுதப்பட்டிருக்கு. அர்ஜுனனுக்கு சாட்சாத்காரம் ஆயிடுச்சு என்றால் இவ்வளவு பிரகாசத்தை என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆக அந்த விஷயம் மனிதர்களின் புத்தியில பதிந்துருச்சு. இவ்வளவு தேஜோஸ்மயமான சூரியனை விட பிரகாசமானவ இது யாருக்குள்ளாவது பிரவேசமானால் வெடித்துவிடும். ஞானம் இல்லைதானே. அதனால் பரமாத்மா 1000 சூரியனை விட பிரகாசமானவர். அவரது சாட்சாத்காரம் நமக்கு வேண்டும் என நினைக்கிறாங்க. பக்தியின் பாவனை இருக்கும் போது அவர்களுக்கு அந்த சாட்சாத்காரமும் ஆகுது. ஆரம்பத்துல நீங்கள் கூட அதிகமாக சாட்சாத்காரம் பார்த்தீங்க, கண்கள் சிவப்பாக ஆயிடுச்சு. சாட்சாத்காரம் பார்த்தார்கள், பிறகு இன்று அவர்கள் எங்கே? இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள். ஆக இந்த அனைத்து விஷயங்களையும் பாபா புரிய வைக்கிறார். ஆமா, அப்ப யஜ்யத்துல இதே போல சாட்சாத்காரம் எல்லாம் பார்த்திருக்காங்க. எப்படின்னா, கிருஷ்ணர் 1000 கோடி சூரிய பிரகாசம் உடையவராய் அப்படின்னு இருந்திருக்காரு அப்படின்னு அர்ஜுனனுக்கு காட்சி காமிச்சதான் சாஸ்திரத்துல எழுதப்பட்டிருக்கிறதுனால மனிதர்களுக்கும் அதே பாவனை அவங்கள அப்படியே புத்தியில வச்சு தந்தையை நினைக்கிறதுனால அவங்களுக்கும் அந்த சாட்சாத்காரம் காட்டப்பட்டிருக்கு. இப்ப இந்த யஜ்யத்தின் ஆரம்பத்துல கூட அவங்க நிறைய பேர் சாட்சாத்காரம் பார்த்திருக்காங்க. பார்த்தவங்களாம் இப்ப எங்க போயிட்டாங்க பாத்தீங்கன்னா, எல்லாருமே தந்தையை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. சாட்சாத்காரம் பாக்குறதுனால எந்த பலனும் கிடையாது, ஞானத்தின் விஷயத்த புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கறத சொல்றாரு. அவ்வளவு கோடி சூரிய பிரகாசத்துல எல்லாம் தந்தை ஒண்ணு இல்ல, தந்தையும் உங்களை போல ஒரு ஆத்மாவா இருக்காரு. அவருக்கு மனம் புத்தி சம்ஸ்காரம் இருக்குது. அவரும் உங்களை போல ஒளிப்புள்ளி ஆத்மாவா தான் இருக்காரு
உங்களுக்கு உடல் இருக்குன்னு அவருக்கு உடல் இல்லை, அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர மற்றபடி எல்லாம் ஒண்ணுதான். அவருக்குள்ள ஞானம் கடலாக இருக்கிறதுனால அவர் ஞான கடல்னு சொல்றோம் அப்படின்றத சொல்றேன். இவ்வளவு 1000 சூரியனை விட பிரகாசமானவர் பிரவேசமானா எல்லாம் வெடிச்சிடும் இல்லையான்னு சொல்லி பாபா கேக்குறாங்க. அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க பக்தி மார்க்கத்துல. எதையுமே புரிஞ்சுக்காம அப்படி பேசிட்டாங்க அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, ஆனா அவங்க அப்படி சொல்லலாம், ஆனா நீங்க இப்படி தெரிஞ்சுக்கோங்க அப்பா வந்து ஞானம் கொடுக்கற இல்லையா அப்படின்னு. நெக்ஸ்ட், அஞ்ஞான இருளில் இருப்பவர்களை பார்த்து நமக்கு என்ன வரக்கூடாது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, இதில் வந்து நிந்தனையின் விஷயம் எதுவுமே இல்ல, குழந்தைங்க வந்து சதா மகிழ்ச்சியா இருக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுடைய பிரீஃப் தான் இது. இந்த டிராமாவும் உருவாக்கப்பட்டதாகவும் என்னை எவ்வளவு நிந்தனைகள் செய்யறாங்க, பிறகு நான் என்ன செய்கிறேன், கோபம் வருதா என்ன? டிராமாவின் அனுச்சாரம் இவர்கள் அனைவருமே பக்தியில மூழ்கி இருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். கோபம் அடைவதற்கான விஷயம் இல்லை. டிராமா அது போல உருவாக்கப்பட்டிருக்கு, அன்போடு புரிய வைக்க வேண்டி இருக்குது. பாவம் அஞ்ஞான இருள்ல இருக்கிறாங்க, புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்கள் மீது இரக்கமும் வருது. சதா புன்சுரிப்புடன் இருக்கணும். அவர்கள் பாவம் சொர்க்கத்தின் வாசலுக்கு வர முடியாது. இவர்கள் அனைவரும் சாந்தி தாமம் செல்ல இருப்பவர்கள். சாந்தி வேண்டும் என்றுதான் அனைவரும் விரும்புறாங்க. ஆக பாபா தான் உண்மையை சொல்லி புரிய வைக்கிறார் அப்படிங்கிறாங்க. அதான் டிராமா எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, துவாபர யுகத்துல இருந்து தந்தையை நிந்தனை செய்யறது மாதிரிதான் டிராமாவே பிக்ஸ் ஆயிருக்குது. டிராமால அப்படி பிக்ஸ் ஆயிருக்கு, அதனாலதான் நாம கூட அப்படி நிந்தனை செய்து வந்திருக்கோம் அப்படின்றது சொல்றாரு. உங்க மேலாம் எந்த தப்பு இல்ல, ஆத்மாக்கள் உங்க மேலதான் தந்தையை சர்வவி அப்படின்னு சொன்னீங்க. தந்தைய நாயில இருக்காரு, பூனையில இருக்காரு, உங்களுக்குள்ள இருக்காரு, எனக்குள்ள இருக்காரு, சர்வவி அப்படியா இருக்காரு, இப்படிலாம் சொல்லிட்டு வந்திருக்கீங்க நீங்க. அதெல்லாம் உங்க மேல எந்த தப்பு இல்லை, இந்த டிராமா மேல பறி போட்டுட்டாரு அப்பா. டிராமா தான் அப்படி ஃபிக்ஸ் ஆயிருக்கு, உங்க மேல எந்த தப்பு இல்லை, அதனால நீங்க வருத்தப்படாதீங்கன்னு இப்ப சொல்றாரு. அப்ப நேத்து 2 நாளைக்கு முன்னாடி அப்பா என்ன சொன்னாரு அப்படின்னா, நீங்க என்னை நிந்தனை செய்துட்டு வந்தீங்க, நீங்க எனக்கு அபகாரம் செய்தீங்க, நான் உங்களுக்கு உபகாரம் செய்வேன் அப்படின்றத சொன்னாரு. நீங்க எனக்கு அபகாரம் அப்படிலாம் சொன்னாரு. அப்படி சொன்னாரு இல்லையா? இப்ப அதுக்கெல்லாம் நீங்க வருத்தம் படாதீங்க, டிராமா தான் அப்படி பிக்ஸ் ஆயிருக்கு, உங்க மேல இந்த தப்பு இல்ல. இப்ப அப்பா சொல்ற விஷயத்த மட்டும் கடைப்பிடிச்சு ஸ்ரீமத் படி நடந்து உங்களுடைய சம்ஸ்காரத்தை உருவாக்குறதுக்கான முயற்சி செய்யுங்க அப்படின்றத சொல்றாரு. இந்த டிராமாவில் நாம் என்ன நடந்தாலும் நாம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, இப்போது நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்குதுன்னு. டிராமாவுல ஒவ்வொருவருக்கும் பாகம் கிடைச்சிருக்கு. இதில் மிகவும் அசையாத நிலையான புத்தி வேண்டும். எதுவரை ஆடாத அசையாத ஒருநிலைப்பட்ட மனநிலை இல்லையோ அதுவரை புருஷார்த்தம் எப்படி செய்வாங்க? என்ன நடந்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, ஸ்திரமாக நிலையாக இருக்கணும். மாயாவின் புயலோ நிறைய வரும், மேலும் கடைசி வரை வரும். மனநிலை உறுதியாக இருக்கணும். இது குப்தமான முயற்சியாகும். அநேக குழந்தைகள் புருஷார்த்தம் செய்து புயலை விரட்டி கொண்டே இருக்கிறாங்க. யார் எவ்வளவு தேர்ச்சி பெறுகிறார்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி பெறுவாங்க. ராஜதானியில் பதவிகளோ அநேகம் இருக்குது இல்லையா அப்படிங்கிறாங்க பாபா. ஏன் அசையுது மனசு? ஆடுதான் அசையுது. ஏன் அசையுது நமக்கு? இது வந்து நம்ம ஸ்திரமா இல்ல மனநிலை அப்படிங்கறதுனாலதான் ஆடுது. அது ஏன் மனநிலை ஸ்ட்ராங்கா இல்ல? டிராமா மேல நிச்சயம் இல்ல. அப்ப டிராமா மீது நிச்சயம் இருக்கணும் உங்களுக்கு. எதிரில யாராவது வந்து தடையை ஏற்படுத்துறாங்க, தொந்தரவு செய்யறாங்க, பிரச்சனை ஆக்குறாங்க, நிந்தனை செய்யறாங்கன்னா ஏற்கனவே இது கணக்கு வழக்கால உருவாக்கப்பட்ட நாடகம். இது நான் எங்கேயோ யாரையும் எதுவும் செஞ்சிருக்கேன், அது இப்போ என் முன்னாடி வந்து தடையா நிக்குது, அதனால இவங்க நிந்தனை செஞ்சுட்டு இருக்காங்க, குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, கணக்கு வழக்க கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஞானம், அந்த நிச்சயத்தின் இந்த நாடகத்தின் மீது உங்களுக்கு நிச்சயம் இல்லை அப்படிங்கிறத சொல்றாரு. நாடகம் நன்மை செய்யக்கூடியது, இது அக்யூரேட்டா நடக்குதுன்னு சொல்றாரு இல்லையா? இங்க யாரும் கூட்டி குறைச்சுனா உங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியாது. நீங்க என்ன செஞ்சு வச்சிருக்கீங்களோ அதுதான் உங்ககிட்ட வரும். ஏன்னா எந்த வினைக்கு எதிர்வினை ஒண்ணு உண்டலுக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? நியூட்டன்ஸ் தேர்டுல எல்லா வினைக்கும் எதிர்வினை உண்டு. எவ்ரி ஆக்ஷன் வி கெட் ஆப்போசிட் ரியாக்ஷன் நியூட்டன்ஸ்லாம் இருக்கு தேர்டுல. அதுபடி சொல்றாருப்பா. நீங்க செஞ்சதுட்ட உங்ககிட்ட வந்திருக்கே தவிர உங்களை தொந்தரவு செய்யணும்னு யாரும் வர்றது கிடையாது. நீங்க செஞ்ச கணக்கு வந்திருக்கு, அதை நீங்க இப்ப கிளியர் பண்ணிடுங்க. இந்த டிராமா நன்மை செய்யக்கூடியது அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ல ஆடாத அசையாத நிலை உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த கணக்கு வழக்க அப்பா சொன்ன ஸ்ரீமத் படி அமைதியா இருந்தோ, மகிழ்ச்சியா இருந்தோ, அன்பு காட்டியோ, இரக்கம் காட்டியோ, அப்பா என்னென்ன குணங்கள் கொடுத்திருக்காரு அந்த குணங்கள் எல்லாம் கடைபிடிச்சு
அவங்க கிட்ட அந்த கணக்கு வழக்க முடிங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க மேற்கொண்டும் அவங்க நிந்தனை செய்யறாங்க, நீங்க கோவப்பட்டீங்க, அகங்காரத்தை காட்டுனீங்க, இல்ல அடிக்கிறீங்க, திட்டுறீங்க, இந்த மாதிரி செய்தீங்கன்னா என்ன ஆகும்? பாவ கணக்கு உண்டாயிடும். இந்த பாவ கணக்கை இன்னும் அதிகரிக்காதீங்க. தந்தை நினைவுல இருந்து பாவ கர்மங்களையும் அழிங்க. உங்ககிட்ட தடை ஏற்படுத்துறாங்கன்னா அவங்களுக்கும் நன்மை செய்து நீங்க புண்ணிய பலனை உருவாக்கிங்க அப்படின்றத சொல்றாரு அப்பா. அப்ப இந்த டிராமா பாயிண்ட் உங்களுக்கு அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கணும் அப்படிங்கிறாரு. அனைத்தையும் விட நல்ல சித்திரங்கள் எவை என பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, அனைத்தையும் விட நல்ல சித்திரங்கள் திரிமூர்த்தி, சிருஷ்டி சக்கரம் மற்றும் கல்ப விருட்சம். இவை ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்டவை. வெளிநாடுகளில் சேவை செய்வதற்கும் கூட இந்த 2 சித்திரங்களையும் எடுத்து செல்லணும். இவற்றில் தான் அவர்கள் நல்லபடியாக புரிந்து கொள்ள முடியும். இன்னும் போக போக பாபா எதை விரும்புகிறார், அதாவது துணிகளில் இந்த சித்திரங்கள் இருக்க வேண்டும் என்று. அதுவும் உருவாகி கொண்டே போகும். நீங்கள் சொல்லி புரிய வைப்பீங்க இது எப்படி ஸ்தாபனை ஆகிறது என்று நீங்களும் புரிந்து கொள்வீர்களானால் உங்கள் தர்மத்தில் உயர்ந்த பதவி பெறுவீங்க. கிறிஸ்துவ தர்மத்தில் நீங்கள் உயர்ந்த பதவி பெற விரும்பினால் இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்க அப்படிங்கிறாங்க. என்னென்ன சித்திரம்? திரிமூர்த்தியின் சித்திரம், திரிமூர்த்தியின் சித்திரமும் சிருஷ்டி சக்கரத்துடைய சிருஷ்டி சக்கரம் மற்றும் கல்ப விருட்சம். சரி, அதான் திரிமூர்த்தியின் விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னா, பிரம்மா மூலமா படைக்கக்கூடிய காரியம் படைக்கிறோம் இல்லையா? அப்ப தெய்வீக சம்ஸ்காரத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக படைப்பின் காரியம், சுய மாற்றத்தை கொண்டுட்டு வர்றதுக்காக முயற்சி செய்யறோம் இல்லையா? ஒரு படைப்பு அது படைக்கிறோம். அதன் மூலமா என்ன ஆகுது அப்படின்னா, தெய்வீக குணங்களை படைக்கிறதுக்கு முயற்சி செய்யும் போது அந்த அசுர குணங்கள் ஆட்டோமேட்டிக்கா அழியுது. என்ன கூடவே இந்த தெய்வீக குணங்கள் அதிகரிக்கவும் செய்து, வளர்ச்சி அடையவும் செய்யுது இல்லையா? அதத்தான் அப்பா அப்படி சொல்றாரு. பிராமணர்கள் மூலமா தெய்வீக குணங்களை படைக்கிறீங்க, சங்கரன் மூலமா அந்த அசுர குணங்கள் அழிக்கப்படுது, கூடவே இந்த தெய்வீக குணங்களின் வளர்ச்சி ஏற்படுது. அதுதான் விஷ்ணுவா காமிச்சிருக்காங்க. பிரம்மா, விஷ்ணு, சங்கரன் இல்லையா? திரிமூர்த்தியின் காரியம் இது இப்படி இருக்குது. கல்ப விருட்சம் அந்த சிருஷ்டி சக்கரத்தினாலும் சித்திரம் எப்படி இருக்குது அப்படின்னா, சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் எல்லாம் 1250 வருஷம் இருக்குது. சத்துவ ரஜோ தமோ நிலையில நீங்க ஆத்மாக்கள் இறங்கி வரணும். எப்படின்னா, சத்தியுகத்துல 16 கலைகள், திரேதாயுகத்துல 14, துவாபரத்துல 8, கலியுகத்துல 4. கலியுகத்தின் இறுதியில எதுவுமே இல்லாம 0 ஸ்டேஜ்ல வரீங்க. 0வான உங்களை அப்ப மீண்டும் 16 கலைகள் நிரம்பிய தேவதையா மாத்துறாரு. எதன் வழியா? இந்த ஸ்ரீமத்தின் அடிப்படையில அப்படின்னு நீங்க சொல்லி இந்த சக்கரத்தின் ஞானத்தை சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. எப்போது ஞானம் நிறைந்த ஆத்மா என என்பார்கள் அப்படின்னு கேக்குறாங்க பாபா. எப்போது ஞானம் நிறைந்த ஆத்மான்னு சொல்லுவாங்க அப்படின்னு. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, உலகத்திலும் சொல்றாங்க, முதலில் யோசியுங்கள் பிறகு செய்யுங்கள். யார் யோசித்து செய்யவில்லையோ, செய்துவிட்டு பிறகு யோசிக்கிறார்களோ அப்போது பச்சாதாபத்தின் ரூபம் வெளிப்பட்டு விடுது. பின்னால் யோசிப்பது என்பது பச்சாதாபத்தின் ரூபம் மற்றும் முதலில் யோசிப்பது ஞானம் நிறைந்த ஆத்மாவின் குணம். துவாபர கலியுகத்திலோ அநேக விதமான பச்சாதாபங்கள் அடைந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் இப்போ சங்கம யுகத்தில் இது போல யோசித்து புரிந்து கொண்டு சங்கல்பம் அல்லது கர்மம் செய்யுங்கள். ஒருபோதும் மனதிலும் கூட ஒரு வினாடி கூட பச்சாதாபம் இல்லாமல் இருக்கிறதோ அப்போதுதான் ஞானம் நிறைந்த ஆத்மா என்பார்கள். எந்த காரியம் செஞ்சாலும் யோசிச்சு செய்யணும். யோசிக்காம செஞ்சிட்டீங்க அப்படின்னா பச்சாதாபம் ஏற்படும். ஏன்னா செஞ்சுட்டு யோசிக்கிறோம் அப்படின்னா தப்பு செஞ்சுட்டோமேன்னு யோசிக்கிறதுக்கு பேர் தான் பச்சாதாபம்னு சொல்றாரு. அப்ப செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். 3 காலங்களையும் உணர்ந்து யோசிக்கணும். இது ஏன் இப்படி வந்திருக்குது? இப்ப இதுக்கு முன்னாடி நான் ஏதோ செஞ்சிருக்கேன், அதனால இப்ப வந்திருக்குது. இப்ப இந்த சமயம் ஸ்ரீமத்தின் அடிப்படையில, தெய்வீக குணங்கள அடிப்படையில நான் இந்த கணக்கை முடிக்கணும் அப்படிங்கிற இந்த திரிகால தரிசியின் நிலையில இருந்துதான் நீங்க இந்த கணக்கை முடிக்கணும். அப்ப இப்படி யோசிச்சு நீங்க செய்யும் போது அந்த கர்மா அகர்மாவோ சுகர்மாவோ மாறும், விகர்மாவா ஆகாது அப்படின்றத சொல்றேன். அதனால எந்த காரியம் செஞ்சாலும் யோசிச்சு செய்யுங்க அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட், யார் மாஸ்டர் வள்ளல் ஆவார்கள் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. என்ன சொன்னா, இரக்க மனம் உள்ளவராகி சர்வ குணங்கள் சக்திகளை தானம் செய்பவர்கள் தான் மாஸ்டர் வள்ளல் ஆவார்கள் அப்படிங்கிறாங்க பாபா. அதான் இரக்க மனம் இருக்கணும். ஏன்னா அவங்க வசமாயிருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ஏன் நமக்கு அவங்கள பாவம் பாக்குறோம் அப்படின்னா, கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருப்பாங்க நம்ம முன்னாடி. யாராவது கத்திட்டு இருக்காங்கன்னா பாவம் எவ்வளவு கஷ்டம். ராவணனுக்கு வசமாயிருக்காங்க இல்லையா? கோபம்ங்கிறது
ராவணன் தானே. அப்ப ராவணன் வந்து என்னுடைய அடிமை, என்னுடைய அடிமைக்கு வந்து அவங்க வசமாயிருக்காங்க, அடிமைக்கு அடிமையா மாறி போயிருக்காங்க. அப்ப அடிமைக்கு அடிமையா மாறினவங்க கிட்ட உங்களுக்கு எப்படி இருக்கணும்? இரக்க பாவனை தானே இருக்கணும். அடிமைகளை பார்த்து என்ன வரும் நமக்கு? இரக்க பாவனை வரணும் இல்லையா? பாவம் நினைப்போம் இல்லையா, அடிமையா இருக்காங்க அப்படின்னு. அது சொல்றதப்பா. இப்படி இரக்க மனம் உடையவர ஆகி அவங்க மீது சுபபாவனை வைங்க, தெய்வீக குணங்களை வெளிப்படுத்தி அவங்கள அமைதிப்படுத்துங்க அப்படிங்கறது சொல்றாரு. இப்படி இருக்கும்போதுதான் நீங்க மாஸ்டர் வல்லலா இருக்க முடியும் அப்படிங்கறத சொல்றாரு. இன்னைக்கு கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சிருச்சு பிரதர். ஒரு கிளான்ஸ் அப்படியே பாத்துரலாம். தேவதைகள் வந்து இப்ப புன்சிரிப்புடன் இருக்கணும், அந்த குணம் தான் வந்து குழந்தைகளாகி உங்களிடம் எப்பொழுதும் காணப்படணும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க. டிராமாவுல எல்லாருமே கட்டுண்டுதான் இருக்கிறாங்க, இதை அறியாதிருப்பதும் டிராமாவுல விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க. தேவதான் பாத்தீங்கன்னா பிரம்மாவை வந்து தேவதான்னு சொல்ல மாட்டாங்க, விஷ்ணுவை தான் தேவதான்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாரு பாபா. எல்லாவற்றையும் விட அதிகமான ஆயுள் வந்து எந்ததுன்னா ஆதிசநாதனா தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்ததுதான் அதிகமான ஆயுள் நிறைந்த தர்மமா இருக்குது அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு. கல்ப விருட்ச சித்திரத்தை காட்டி மனிதர்களுக்கு எந்த நேரம் வரணுமோ அந்த நேரம் அனைவருமே வருவாங்க, அவங்கவுங்க டைம்ல வருவாங்க அப்படிங்கறத நீங்க நல்ல விதமா புரிய வைங்க அப்படின்னு இருக்காரு பாபா. எல்லைக்குட்பட்ட டிராமாவுல வந்து எல்லையற்ற டிராமா, இதுல ஹீரோ பார்ட்ல வந்து நடிக்கிறது பாபா. எந்த பெரிய பெரிய இப்ப எல்லைக்குட்பட்ட டிராமாவுல பெரிய பெரிய நடிகர்களுக்குன்னா அவங்களுக்கு பாட்டு இருக்குல்ல, அதே மாதிரி இது எல்லையற்ற டிராமாவா இருக்குது, இதுல அவங்கவுங்க பாட்டு தனித்தனியானது அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு. யாருடையது எல்லை சன்னியாசிகளுடையது வந்து எல்லைக்குட்பட்ட வைராக்கியம், நம்மளுடையது எல்லையற்ற வைராக்கியம் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு. நாஸ்திகர்கள் வந்து அனாதைகளா இருக்கிறாங்க, அப்பாவை பத்தியே தெரிஞ்சுக்காம சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு. சத்யுகம் திரேதா சங்கமத்தை தான் வந்து புருஷார்த்தம்னு சொல்லணும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு. எப்படி வந்து கழுதை வந்து மண்ணுல புரண்டு அழுக்காகிறது மாதிரி நாமும் வந்து அழுக்காகிட்டோம் இந்த ராவண ராஜ்யத்துல. ஆத்மா சரீரம் ரெண்டுமே அழுக்காயிடுச்சு, அதை இப்ப தூய்மைப்படுத்துறதுக்கு தான் பாபா வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. 5000 ஆண்டுகளுடைய நிமிஷம் மணி வினாடி எல்லாம் கணக்கெடுக்கிறதெல்லாம் வேஸ்ட், அதுல நீங்க புத்திய செலுத்தாதீங்க அப்படிங்கிறாரு பாபா. பிரஜாபிதா பிரம்மாவை பற்றி யாருக்குமே தெரியாம இருக்குது, அவர் எப்படி கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதரா இருக்காரு, பிராமணர்களை எப்படி உருவாக்குறாருங்கிறதெல்லாம் ஒண்ணுமே தெரியாம இருக்காங்க அப்படின்ட்டு இருக்காங்க பாபா. ஆத்மா பரமாத்மா பத்தியும் பாபா சொல்லியிருக்காரு, புள்ளியா இருக்கு, ஆத்மாவுக்கு அழிவுங்கிறதே இல்ல அப்படிங்கறதையும் பாபா சொல்லியிருக்காரு. பக்தியுடன் பாவனையினாலதான் சாட்சாத்காரம் எல்லாம் கிடைக்குது, பாபாவோட தேஜோஸ்மயமான சாட்சாத்காரம் கிடைக்கிறதுனாலலாம் அந்த இதெல்லாம் எந்த இதுவும் கிடையாது, அந்த இதெல்லாம் நீங்க சாட்சாத்காரத்தின் பக்கம்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாபா. அஞ்ஞான இருள்ல இருப்பவர்களை பார்த்து நமக்கு வந்து கோபம்லாம் வரக்கூடாது, அவங்கள எப்பொழுதுமே நம்ம மகிழ்ச்சியோட இருக்கணும், அவங்கள்ட்ட வந்து நம்ம கோபப்படக்கூடாது, அஞ்ஞான இருள்ல அஞ்ஞானிகளை பார்த்து நமக்கு கோபம் வரக்கூடாது அப்படின்னு இருக்காங்க பாபா. இன்னைக்கு ஆடாவது அசையாத மனநிலையில இந்த டிராமாவுல என்ன நடந்தாலும் நம்ம இருக்கணும், ஒருநிலைப்பட்ட மனநிலையோட இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. சித்திரங்கள்ல வந்து திரிமூர்த்தி, சிருஷ்டி சக்கரம், கல்ப விருட்சம் சித்திரங்கள் முக்கியமானதா இருக்குன்னு பாபா சொல்லியிருக்கிறாரு. நம்ம வந்து எந்த ஒரு செயலை செஞ்சாலும் யோசித்து செய்யணும், யோசிக்காம செஞ்சுட்டு பச்சாதாபப்படக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. இரக்க மனம் உள்ளவர்கள், சர்வ குணங்கள் நிறைந்தவர்களும் சக்திகளை வந்து தானம் செய்பவங்க தான் மாஸ்டர் வள்ளலா இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா. சரி முரளி முடிஞ்சிருச்சு. ஓம் சாந்தி பிரதர். தேங்க்யூ பாபா. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. நன்றி பாபா.